பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, வெல்கம் டு சினி மேர்ச்சன்ட்ஸ். இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் நடித்து இப்போது தேட்டர்ஸில் நாளைக்கு வந்து வெளியாக இருக்க படம் தான் காந்தா. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜ பாகவதரோட ரீமேக்கு. ஆனால் அதுவும் வந்து ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் காமிச்ச மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அவரோட கிராண்ட்சன் வந்து கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துல்கர் சல்மானே கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. கன்ஃபியூஷன்ஸ் ஆகிருக்காதீங்க, இது வந்து அவரோட பயோபிக் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க தனிப்பட்டு எடுக்கப்பட்ட மூவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து படம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா கிட்ட வந்துட்டு விட மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 28. ஸோ அது தாண்டி இப்போ அவருக்கு வந்து லைனப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனி தெரியும் இல்லையா, அவர் வந்து விடாமுயற்சி படம் வந்து தலையை வச்சு எடுத்திருப்பாரு, ஏகேவை வச்சு. ஸோ அவர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த மூவி வந்து டாக்ஸ்லாம் போயிட்டு இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இதை வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெராசல் மூவிஸ் இவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுக்கு யாரெல்லாம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதா கபூர் இவங்க தான் வந்து ஃபீமேல் லீடாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சஞ்சய் தூத் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம கேஜிஎஃப் 2ல் வந்து வில்லனாக வந்திருப்பார். அவர் வந்து இதில் வந்து மெயில் ரோல், அதாவது வில்லன் ரோல் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது திங்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தைலாம் நல்லா முடிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த வந்து சைமல்டேனியஸில் தமிழ்லேயும் சரி, அதே மாதிரி ஹிந்திலையும் சரி, ரெண்டுத்துலேயும் வந்து டப் பண்ணுவாங்க, சேம் டைமில் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற மூவி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கீர்த்தி சுரேஷும் அப்புறமா விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் ஃப்ளெட்ஜாக முடிச்சிட்ட மூவி ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவியோட ட்ரைலர் வந்து வந்திருக்கான். ஸோ பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தேன், எனக்கு ஓரளவுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பராசக்தியை தொடர்ந்து இப்போது எஸ்கேயோட ரூட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, சிபி சக்கரவர்த்தி கூட தான் அவர் வந்து படம் பண்ணுறாரு. இந்த ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. நம்ம பராசக்தி இது அதெல்லாம் முடிச்சுடுவார். பராசக்தி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீலீலா வந்து திருப்பியும் இந்த மூவியில் வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தாங்கன்னா, பொங்கலில் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, அரசன் மூவி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வந்து நவம்பர் 24 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவரே சொல்லிட்டாரு, வெற்றிமாறனே. இப்போ வந்து அந்த ஷூட்டிங் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. சென்னைக்கு சரௌண்டிங்கில் இருக்க பிளேசஸில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி, அப்புறமா கிஷோர், இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஃபைட்டிங் சீக்வன்ஸ் தான் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து ஷூட்டிங் எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஹீரோயின் வந்து இப்போதைக்கு யாருன்னே சொல்ல முடியல. ஸோ இப்போதைக்கு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறதுல யார் சொல்கிறாங்கன்னா, சமந்தா தான் ஹீரோனாக போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ போக போக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நெல்சன் வந்து இந்த ப்ரோமோ ஷூட்டில் பார்த்துருப்பீங்க, நல்லா பேசியிருப்பார். அவர் வந்து இந்த படத்துலேயும் ஒரு பார்ட் ஆஃப் த ரோலாக வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. இப்போ ஜனநாயகன் மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓவர்சீஸ் வந்து யார்கிட்ட வித்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைம் கிட்ட தான் வித்துருந்தாங்க. இப்போ வந்து இத வந்து யார் இது பண்ண போறாங்க, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து யார் வந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, 3 பேர் வந்து அடிபடுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரோமியோ பிக்சர்ஸ், இன்னொன்னு வந்து ஏஜிஎஸ், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 7 ஸ்டுடியோஸ். இவங்க வந்து 3 பேர் தான் இருக்கு. ஸோ இந்த 3 பேர்ல யார் வந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த 3 பேர்ல யார் வாங்குனா நல்லாயிருக்கும்? உங்களுக்கு வந்து எந்த இது பிடிச்சிருக்கு? உங்களுக்கு பர்சனலா எந்த இது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. எஸ்எஸ்என்பி 29 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு டைட்டில் குடுத்துருக்காங்க. குளோப் ட்ராட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில வந்து அதே மாதிரி பிரியங்கா சோப்ராவும் இதில வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த டீசர் கட்டு? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் காய்ஸ்.